Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதுஷா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. பாதுஷா செய்யறதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க. 1.5 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 1.5 கப் எடுத்தோம்னா இதில் வந்து நான் வந்து 5லேருந்து 6 பாதுஷா கிடைக்கும் எனக்கு. இப்போ இதில் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம கையிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வந்து நெய் வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கையோட நம்ம விரல் தான் வந்து பிசையணும். ஃபுல்லாக நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து பிசையாதீங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம கை நுனிய அந்த விரலில் தான் நம்ம பண்ணோம். இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கை விரல்லையே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தெளித்து இப்போ வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம விரல்களாலே நம்ம வந்து நல்லா வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதாவது நமக்கு மாவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா லேயராக இருக்கணும். அப்போ தான் பாதுஷா வந்து நல்லா லேயராக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு லேயராக வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு பாதுஷா வந்து நல்லா லேயராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ மாவு பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு மாவில் ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கையில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு, அதாவது நம்ம கை நுனியில் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுக்காதீங்க. நமக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் வராது. அங்கங்கே வந்து விரிசல் விட்டு தான் இருக்கும். நமக்கு அப்போ தான் நல்லா லேயர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். அதாவது இன்னொரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்குங்க. கையில் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்திட்டு ஹோல்ஸ் வந்து கையில் வந்து நடுவில் வந்து ஹோல், அதாவது நம்ம வந்து வடைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு இப்போ இது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு 9 பாதுஷா கிட்ட கிடச்சிது. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக போட்டு நம்ம இதை எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு மேலே வந்து நல்லா கருகிடும், உள்ளே வந்து நல்லா நமக்கு வெந்து இருக்காது. ஸோ அதால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். அதிகமான தீயை கூட்டிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நமக்கு திருப்பி விடலாம். இப்போ நமக்கு பாதுஷா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரை பாவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ சர்க்கரை பாவில் போட்டுட்டு சர்க்கரை பாவு வந்து மேலே படுற மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா சர்க்கரை பாவில் திருப்பி விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். சர்க்கரை வந்து ரொம்ப ஃபுல்லாக ஊறணும் அப்படின்றது இல்லை. அது ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ நல்லா இதை திருப்பி விட்டுருங்க.
திருப்பி விட்டுட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷிங் பண்ணி நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.